காலையில காவேரி வந்து விஜய பார்த்துட்டு, "என்னங்க விஜய் நீங்க நெனச்சிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொன்னதும் விஜய் இருந்துகிட்டு, "காவேரி நான் உன்னை தான் காவேரி நெனச்சிட்டு இருக்கேன். அது கூட உனக்கு தெரியலையா? இங்க பாருங்க, கொஞ்ச நேரம் இந்த நக்கலா பேசுறதெல்லாம் நிறுத்திட்டு, நான் கேட்கிற கொஸ்டினுக்கு மட்டும் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நைட்டு ஃபுல்லா எதுக்கு இப்படி தேவையில்லாம சவுண்ட் அதிகமா வச்சுட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க? பக்கத்துல நாங்கலாம் குடியிருக்கிறோம்ல, நாங்கலாம் எப்படி தூங்குறது? நீங்க எந்த தப்பு பண்ணாலும் எங்க அம்மா என்னை தாங்க கேள்வி கேட்கறாங்க. என்னை நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா? எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா காவேரி, நைட்டு நர்மதாவை எல்லாரும் திட்டிட்டு இருந்தீங்கல்ல, ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. தோ அந்த ப்ராஜெக்ட் பாரு, நான் செஞ்சு முடிச்சிட்டேன். நர்மதாவை கூப்பிடுறியா? நான் எப்படி பண்றதுன்னு அவள்கிட்ட நான் சொல்லி காமிச்சிடுறேன். காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அந்த டைம்ல நர்மதா வெளியில வரும்போது விஜய் வந்து நர்மதாவை கூப்பிட்டு, இங்க வா, உன்னோட ப்ராஜெக்ட்லாம் நான் முடிச்சிட்டேன், எப்படி பண்றதுன்னு நான் செஞ்சு காமிக்கிறேன், நீ போயிட்டு ஸ்கூல்ல பண்ணு பாரு, உனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். மாமா சூப்பரா இருக்குங்க மாமா, ரொம்பவே தேங்க்ஸுங்க மாமா, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. அந்த டைம்ல சாரதா வந்து பார்த்துட்டு, நர்மதா கொஞ்ச நேரம் அங்கேயே நில்லு, இந்த ப்ராஜெக்ட் யார் செஞ்சு கொடுத்தா? அம்மா அம்மா விஜய் மாமா தாமா செஞ்சு கொடுத்தாங்க. என்னடி பேசுற? நான் வந்து காவேரிக்கு புருஷனே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், நீ விஜய் மாமான்னு சொல்லிட்டு இருக்கிற, என்னது இது? நம்ம வீட்டுல பக்கத்துல குடியிருக்கிறவங்க, அப்படிதான் நீ சொல்லணும் சரியா அப்படின்னு சொன்னதும் நர்மதா இருந்துகிட்டு, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. குமரனும் நிவினும் சாரதா கிட்ட பேசினா மனசு மாறும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.